இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல வந்து நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக் நான் வந்து 5ஆம் தேதி கொடுத்துருந்தேன். இப்படி வந்து மூவ்மெண்ட் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து 840 வரைக்குமே அது மூவ்மெண்ட் எடுத்தது. நல்லாவே ரியாக்ட் ஆயிருக்கு. இந்த வீடியோவும் வந்து நான் மார்ச் 5 அன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்க. இதையும் செக் பண்ணி பாருங்க. அதோட ரீசன் பற்றி ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன் என்னன்னு சொல்லிட்டு. சரிங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு மெயினாக ஒரு ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஸ்டாக் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்க் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு 27% மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு டோட்டலாக. நான் வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம் வைக்கிறேன், வச்சாதான் உங்களுக்கு வந்து தெரியும். சரி, ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பயங்கரமான ரெட் இங்கே வந்து வந்திருக்கு. ஒன் டே வந்து 1 இயர் வைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 27%ங்க. ஏன் இந்த ஸ்டாக்கை ஆல்ரெடி இந்த ஸ்டாக் பற்றி நான் இங்கே பிரேக் டவுன் நடக்கும் போதே பேசியிருந்தேன். நம்ம வீடியோவில் இருக்குது, ஃபால் டவுன் நடந்திருக்குன்ட்டு. அதுக்கான டீட்டெயிலும் கொடுத்துருந்தேன். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இங்கே ஒரு ஃபால் டவுன் நடந்திருக்கு. வெரி ஹியூஜ் ஃபால் டவுன். அப்போ ஃபால் டவுன் நடக்கும்போதே சொன்னேன், ஷார்ட் செல்லிங் பண்ண இந்த ஸ்டாக் வந்து உகந்த ஸ்டாக்காக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஏன்னா அதுக்கு நிறைய ரீசன் அந்த வீடியோவில் பேசியிருந்தேன். சரி, ஓகே. இன்னைக்கு 27% கீழே விழுந்திருக்கு. ஏன் இண்டஸ்இண்ட் பேசுகிறோம் அப்படின்னா, இந்த பேங்க் வந்து நிஃப்டி 50க்குள்ளே வேற இருக்கு. பார்த்தீங்கன்னா 27% நிஃப்டி 50க்குள்ளே இருக்க ஸ்டாக் வந்து கீழே விழுதுன்னா இது ரொம்பவே ஒரு அன்சர்டனிட்டி தான் டோட்டலாகவே. சரி, ஓகே. என்ன நடந்தது அப்படின்ற உங்க ரீசன் தெரியணும். மோஸ்ட்லி மார்க்கெட்டில் பிகினராக நீங்கள் இருக்கலாம், இல்லை ரொம்ப நாள் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கலாம். மார்க்கெட்டில் நீங்கள் மார்க்கெட் ஏறும்போது தான் பணம் சம்பாதிக்க முடியும், இல்லை மார்க்கெட் இறங்கும் போது சம்பாதிக்க முடியும். விச் மீன்ஸ் இன்ட்ராடே அண்ட் எஃப்என்டோ பண்ணால். இன்ட்ராடே அண்ட் எஃப்என்டோல ரிஸ்க் இருக்கு. கரெக்டாக கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா இட்ஸ் ஃபார் பெட்டர். நிறைய பேர் இங்கே சொல்லி கொடுக்குறாங்க. லேர்ன் பண்ணிட்டு அதை கற்றுக்கிட்டு உள்ளே போகும்போது, ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எல்லா ஃபேஸ்லையுமே உங்களுக்கு வந்து மணி ப்ராஃபிட் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கே வந்து ஈஸியாக யூ கேன் ஏபிள் டு சர்வே இட். ஓகேங்களா? அதுதான் மார்க்கெட்டோட புரிதலான விஷயம். சரி, ஓகே. இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டாக் இன்னைக்கு ஏன் 27% கீழே விழுந்திருக்குன்றதுக்கு 2 ரீசன் இருக்கு. அதை தான் வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ். ஓகே. 27% கீழே விழுந்தது நான் சொன்னேன். அதுக்கான நியூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய சேனலில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபோரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ஏதோ ஒரு கணக்கு மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கணக்கை தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசனால இன்வெஸ்டர் சைடில் நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கு. ஒரு பேங்கே தப்பு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இன்வெஸ்டர் சைடில் ரொம்பவே யோசிப்பாங்க. இவங்க ஏன் வந்து இதை வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து the calculation is very important to the bank system. அதில் வந்து ஒரு சின்ன மைனராக இவங்க வந்து தப்பு பண்ணும்போது இன்வெஸ்டர் யாருமே வந்து இந்த ஸ்டாக்கை அப்புறம் வச்சிருக்கணுன்ற ஒரு நம்பிக்கை இல்லை. அந்த அந்த ஒரு ரீசனாலையும் வெளில போக ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் ரீசன் இதோட சிஇஓ. சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு கம்பெனிக்கு சிஇஓ எக்ஸ்டெண்ட் ஆகிறாங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்லாவே ஏறும். ஏன்னா தே ஹேவ் த பிளான்ஸ், தே ஹேவ் த ஃபியூச்சர் திங்ஸ். கம்பெனியை ரொம்ப நாளாவே பார்த்துருப்பாங்க. இப்படிலாம் வந்து நடத்தினா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். சடனாக சிஇஓ வந்து மாறுறாரு, இல்லை சிஇஓட பீரியட் கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்வெஸ்டர் சைடு ஒரு பயம் வரும். புதுசாக வரவர் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார், என்ன பண்ணுவாருன்னு ஒரு ஐடியா இருக்காது. சரி, அதால் வந்து ஸ்டாக்கை விட்டு நிறைய இன்வெஸ்டர் வெளில போவாங்க. அந்த கதையும் இங்கே வந்து நடந்திருக்கு. ஆக்சுவலி வந்து அவங்க போர்ட் சைட்லேருந்து சிஇஓ 3 வருஷத்துக்காவது நீங்கள் இருங்க அப்படின்ற மாதிரி வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆர்பிஐ கிட்ட. பட் ஆர்பிஐ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 1 இயர் வரைக்கும் தான் அவரோட ரிக்வஸ்டேஷன் எடுத்திருக்காங்க. இந்த ஃபேக்டரும் வந்து இன்வெஸ்டர் சைடு ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேஜாக இருந்துச்சு. இதுக்கு மேலே இந்த ஸ்டாக்ல இருக்கிறது நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டலி இந்த ஸ்டாக் வந்து பார்க்கும்போது இந்த ரீசன் தான் போன தடவை நடந்தது. இந்த ஸ்டாக் வந்து நெட் ப்ராஃபிட்டை அந்த அளவுக்கு ஒழுங்காக அட்டைன் பண்ணல. 39% டவுனில் இருக்கு. அவங்க வந்து முதலீடு வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து கரெக்டாக அட்டைன் பண்ணல இந்த குவார்ட்டரில். இந்த ரீசனாலும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வெளில போக ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் 55% கீழே விழுந்திருக்கு இந்த ஒரு இயர்லேயே. 1750 ரூபாய் இருந்த ஸ்டாக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரிதாபமான நிலையில இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 655. ஓகேங்களா? இந்த ரேஞ்சில் இருக்கு.
இப்போ என்னன்னா இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இதை பத்தி நிறைய சேனல்ல பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய புரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம்ல இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, இந்த ஸ்டாக்கை வித்துருங்கன்றத எந்த ரெக்கமெண்டேஷன் நம்ம கொடுக்கறது இல்லை. பிகாஸ் ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர் அட்வைசர். இது எல்லாமே ஷேர் பண்றது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். கரண்ட் மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் என்ன போயிட்டு இருக்கு, ஏன் இந்த ஸ்டாக் வந்து ஒரு கேஸ் ஸ்டடிக்காக தான் நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியணும் அப்படின்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நல்லாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.